Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஜியோமெட்ரி. எக்ஸசைஸ் 4.2ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம் நம்பர் 1. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively such that DE is parallel to BC. If AD by DB is equal to 3 by 4 and AC is equal to 15 cm, find AE. If AD is equal to 8x minus of 7, DB is equal to 5x minus of 3, AE is equal to 4x minus of 3, and EC is equal to 3x minus of 1, find the value of x. So, எப்படி வந்து solve பண்றது அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரிங்களா? So, first வந்து problem number 1. First Q1. என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது AD by DB. ரேஷியோல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 3/4ன்னு. அப்படின்னா AD வந்து 3 அப்படின்னு வந்து டைரக்டா வந்து எடுத்துக்க கூடாது. எப்படி வந்து எடுத்துக்கணும்? AD is equal to 3 into some constant. அதே மாதிரி DB is equal to 4 into some constant. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? AC வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15 சென்டிமீட்டர் யூனிட்டையும் மறக்கக்கூடாது, சென்டிமீட்டர்ல வந்து இருக்கு. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? AE is equal to what அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ABC வந்து ஒரு ட்ரையாங்கிளாம். ஸோ இதுதான் A, இது B, இது வந்து C. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா D and E வந்து இதுல உள்ள ஒரு பாயிண்ட்ஸ் எங்க வந்து இருக்கு? AB and AC-ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது AB-ல வந்து Dன்ற பாயிண்ட் வந்து இருக்கு, AC-ல வந்து பாத்தீங்கன்னா Eன்ற பாயிண்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா DE is parallel to BC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா, அதாவது டின்ற லைன் வந்து இந்த பிசி அப்படின்ற லைனுக்கு வந்து பேரலாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸை வந்து எடுத்து எழுதலாமா? அதாவது ஏடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3K, அதாவது 3 into K. ஸோ இங்கே வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிபி வந்து 4K. ஏசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது டோட்டலாக ஏசின்றது இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். இப்போ ஏஇ வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஏஇ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படின்னா இசி வந்து என்னது? 15 மைனஸ் ஆஃப் எக்ஸா? ஸோ இது டோட்டல் 15, அதில் எக்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இசியோடது வந்து 15 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து என்னது? டிஇ இஸ் parallel to பிசி. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சைடுக்கு வந்து பேரலாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த சைடை வந்து டிவைட் பண்ணுது பார்த்தீங்களா, அது வந்து சேம் ரேஷியோவில் வந்து இருக்கும். அதாவது எப்படி? ஏடி, அதாவது இந்தது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். அதுபடி வந்து இந்த சைட்ஸை வந்து நம்ம வந்து இப்படி ரேஷியோவில் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏடினா என்னது? 3K டிவைடட் பை டிபி வந்து என்னது? 4K. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ வந்து எக்ஸ், இசி வந்து 15 மைனஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே கேகே இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணிங்கன்னா 3 into 15 வந்து 45 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 into மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3x. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 4 into எக்ஸா? ஸோ 4x வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3x வந்து அந்த சைட் கொண்டு போனால் இது பாசிட்டிவாக வந்து மாறிடும். ஸோ 7x இஸ் ஈக்குவல் டு 45. தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு என்னது? 45 by 7. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரஃப்லி வந்து என்ன வேல்யூ வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் நம்பர் 2. ஸோ இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி தான். இந்த ட்ரையாங்கிளை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஏ, இது பி, இது வந்து சி, இது டி, இது வந்து இ. சரிங்களா? டிஇ இஸ் parallel to பிசி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க? ஏடி வந்து 8x மைனஸ் ஆஃப் 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடி வந்து என்னது? 8x மைனஸ் ஆஃப் 7. நெக்ஸ்ட் வந்து டிபி வந்து 5x மைனஸ் ஆஃப் 3. ஸோ டிபி வந்து எங்கே இருக்கு? இங்கே வந்து இருக்கு. ஸோ 5x மைனஸ் ஆஃப் 3. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஏஇ வந்து 4x மைனஸ் ஆஃப் 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இசி 3x மைனஸ் ஆஃப் 1. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? ஸோ பை
basic proportionality theorem, since DE is parallel to BC, அதாவது sides வந்து பாத்தீங்கன்னா அதோட ரேஷியோல வந்து எழுதணும். AD by DB is equal to என்னது? AE by EC. So இப்போ வந்து substitute பண்ணுங்க. AD வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 8x minus of 7. DB வந்து 5x minus of 3. So that is equal to AE வந்து 4x minus of 3 divided by 3x minus of 1. So இப்போ வந்து cross multiply பண்ணணுமா? So என்ன கிடைக்கும்? 8x minus of 7 into 3x minus of 1 is equal to 4x minus of 3 into 5x minus of 3. So இப்போ இதை solve பண்ணுங்க. First என்னது 8 into 3 24x வந்து இருக்கு. So x square வந்து வரும். Next வந்து 8x into minus 1 minus 8x. Next வந்து minus 7 into 3x வந்து minus 21x. Next வந்து minus 7 into minus 1 வந்து plus 7. So அதே மாதிரி இப்போ வந்து multiply பண்ணுவோமா? 4x into 5x 20x square. Next வந்து 4x into minus 3 minus of 12x. Next வந்து minus 3 into minus 5x minus of 15x வந்து கிடைக்கும். சரிங்களா? So next வந்து minus 3 into minus 3 plus 9. So 24x square. Next இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு like terms வந்திருக்கு. So add பண்ணுங்க 29x வந்து கிடைக்கும். So plus 7 is equal to 20x square. So minus 12 minus 15 என்ன வந்து கிடைக்கும்? அதாவது minus 27x வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து plus 9 வந்திருக்கு. அப்படியே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே இப்படி வந்து கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 24x ஸ்கொயர்ல வந்து minus 20x ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் 4x ஸ்கொயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து minus 29x வந்திருக்கு. ஸோ இது வந்து plus 27x வந்து இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணோம்னா minus 2x வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த plus 9 வந்து இங்க வரும்போது மைனஸா வந்து மாறிடும். ஸோ plus 7 வந்து இருக்கு. ஸோ minus 2 is equal to 0 அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து காமனா 2னால டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் minus x minus 1. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் படி எப்படி எழுதலாம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2x plus x minus of 1 is equal to 0 அப்படி வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 2x வந்து காமன் எடுத்துட்டோம்னா x minus 1 வந்து கிடைக்கும். ஸோ plus 1 into x minus of 1 is equal to 0. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா x minus of 1 வந்து காமன் எடுக்கலாம். into 2x plus 1 is equal to 0. ஸோ therefore x is equal to 1 அப்படி இல்லைன்னா x is equal to minus of 1 by 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா value of x. Exercise 4.2 problem number 2. ABCD is a trapezium in which AB is parallel to DC and PQ are points on AD and BC respectively such that PQ is parallel to DC. If PD is equal to 18 cm, BQ is equal to 35 cm and QC is equal to 15 cm, find AD. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத first டயக்ராம் மூலமா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏபிசிடி வந்து ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு வந்து பேரலாக வந்துருக்கு. ஸோ ட்ரெபீசியம்னா எப்பயும் வந்து ஒரு சைடு தான் வந்து பேரலாக வந்து இருக்கும். ஸோ அது எந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க? இது ஏபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து சிடி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஏபி இஸ் பேரலல் டு டிசி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? P and Q are points on AD and BC. ஸோ Pன்ற பாயிண்ட் வந்து எங்கே வந்திருக்கு? ஏடியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் P அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி Q வந்து எங்கே வந்திருக்கு? BCயில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து Q. such that PQ is parallel to DC. ஸோ இப்போ வந்து இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா PQ அப்படின்ற ஒரு லைன் வந்து கிடைக்குதா? இது வந்து பார்த்தோம்னா இது வந்து பேரலாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது டிசின்ற லைனுக்கு வந்து பேரலாக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடி வந்து 18 சென்டிமீட்டர். பிடி வந்து இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பிக்யூ. பிக்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35 சென்டிமீட்டர். அண்ட் கியூசி வந்து 15 சென்டிமீட்டர். கியூசினா இங்கே. ஸோ 15 சென்டிமீட்டர். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏடி, அதாவது இந்த டோட்டலை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏபி இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து எக்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏடி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்?
எக்ஸ் ப்ளஸ் 18க்கு வந்து ஈக்குவல். ஸோ இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து பிடி வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்குமா, அதாவது ஏடிபி இது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி பிடிசி இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இப்படி வந்து ஒரு 2 ட்ரையாங்கிள் வந்து இது மூலமாக வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் இப்போ டிஏபி அந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், இதை வந்து ஆர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பிஆர் இஸ் parallel டு ஏபியா, அதாவது இந்த லைன் வந்து இதுக்கு வந்து பேரலா, ஏன்னா பிக்யூ வந்து பேரலல், டோட்டலாகவே பேரலல். ஸோ அதில் இருக்கிறது தான் இந்த பிஆர். ஸோ இது வந்து பேரலல். ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு வந்து பேரலாக ஒரு லைன் வந்து இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அதாவது அந்த சைட்ஸை வந்து ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அர்த்தம் பை பிபிடி. சரிங்களா? அதாவது இன் ட்ரையாங்கிள் டிஏபி பிஆர் இஸ் parallel டு ஏபி, தேர்ஃபோர் பை பிபிடி தியரம் படி, அதாவது டிபி பை இது வந்து என்னது பிஏ. சரிங்களா? ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு என்னது டிஆர் பை ஆர்பி. இதை வந்து 1 அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் டிபிசி, ஸோ இப்போ வந்து டிபிசி வந்து ட்ரையாங்கிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தனியாக வந்து இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து டி, இது பி, இது வந்து சியா, இது வந்து ஆறு கியூ. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆர்கியூ வந்து parallel டு டிசிக்கு வந்து இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம் பை பிபிடி, ஆர்கியூ இஸ் parallel டு டிசி, தேர்ஃபோர் பை பிபிடி பிஆர் பை ஆர்டி. சரிங்களா? பிஆர் பை ஆர்டி இஸ் ஈக்குவல் டு என்னது பிக்யூ பை கியூசி, பிக்யூ பை கியூசி. ஸோ இந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுங்க. ரெசிப்ரோகேட்டிங் we get, ரெசிப்ரோகேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது ஆர்டி வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும், பிஆர் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி கியூசி வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், பிக்யூ வந்து டினாமினேட்டருக்கு வந்து போயிடும். சரிங்களா? ஸோ இதை வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து கம்பேரிங் 1 and 2, இப்போ வந்து 1ஐயும் 2ஐயும் வந்து கம்பேர் பண்ணுங்க. இந்த டேர்ம்ஸ் வந்து பாருங்க, இது வந்து காமனாக வந்திருக்கா 1லையும் 2லையும், அதாவது டிஆர்னாலும் ஆர்டினாலும் ஒன்று தான், ஆர்பினாலும் பிஆர்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கனால நம்ம இதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாமா, அதாவது டிபி பை பிஏ இஸ் ஈக்குவல் டு கியூசி பை பிக்யூ. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டிபி வந்து 18 சென்டிமீட்டர். சரிங்களா? அதாவது பிடினாலும் டிபினாலும் ஒன்று தான், 18 சென்டிமீட்டர் பை பிஏ வந்து என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ கியூசி வந்து என்னது 15 சென்டிமீட்டர். ஸோ 15 டிவைடட் பை பிக்யூ வந்து பார்த்தோம்னா 35 சென்டிமீட்டர். ஸோ 35. ஸோ இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணலாமா, 5 டேபிள்னால கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 3 வந்து கிடைக்கும், இங்கே வந்து 7 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள்னால கேன்சல் பண்ணோம்னா இங்கே 6 வந்து கிடைக்கும், இங்கே வந்து 1 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அதாவது எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 6 இன்டூ 7. ஸோ 6 இன்டூ 7 வந்து 42. ஸோ 42 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு, 42 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன வந்து தேவை, ஏடி வந்து தேவை. தேர்ஃபோர் ஏடி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏடி வந்து எக்ஸ் பிளஸ் 18க்கு வந்து ஈக்குவலா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 42. ஸோ 42 பிளஸ் 18 is equal to 60. யூனிட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, மறந்துடாதீங்க. therefore AD is equal to என்னது 60 சென்டிமீட்டர். இதான் வந்து அந்த சைடோட லென்த். சரிங்களா? Exercise 4.2 problem number 3. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively. For each of the following cases,
ஷோ தட் டிஇ இஸ் parallel டு பிசி. இங்கே வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, அதாவது டிஇ வந்து parallel டு பிசி அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறது? இப்போ சைட்ஸை வந்து ஒரு லைன் வந்து அதாவது ரேஷியோஸில் வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா பை பிபிடி பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் வந்து பார்த்தோம்னா, அதாவது அந்த லைன் வந்து ஒன் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும், அந்த சைட்ஸோட ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி, இது வந்து சி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டி அண்ட் இ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் சைட் ஏபி அண்ட் ஏசி. இப்போ டிஇ இது ரெண்டுமே பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ணணும்னா, டிஇ வந்து parallel டு பிசியா, அதாவது டிஇ இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு வந்து பேரலாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். வேல்யூஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ ஏடி வந்து 8, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 12. ஸோ 12 மைனஸ் ஆஃப் 8 வந்து என்ன கிடைக்கும், 4 வந்து கிடைக்குமா? ஸோ பிடி வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏசி டோட்டல் லென்த் வந்து 18 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இசி வந்து என்னது, அதாவது 18 மைனஸ் ஆஃப் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டரா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது ஏடி பை பிடி இது வந்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏடி வந்து என்னது 8. சரிங்களா? ஸோ 8 பை பிடி வந்து 4. ஸோ 4 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 by 1 which is equal to 2 அப்படின்னு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஏஇ பை இசி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 12 by 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? அதாவது தட் இஸ் ஏடி பை பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ இப்படி இருக்கிறதுனால பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி the line DE is parallel to BC. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதோட சைடை வந்து ஈக்குவல் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து இருக்குல்ல, அதுக்கு வந்து பேரலாக வந்து இருக்கும். அதுதான் வந்து என்னது கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஸோ அதுபடி நம்ம வந்து இப்போ வந்து டிஇ இஸ் parallel டு பிசி அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 2. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏபிசி, டின்றது வந்து ஒரு லைனு. சரிங்களா? ஸோ இப்போ ஏபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5.6 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து 1.4 சென்டிமீட்டர். ஸோ அப்படின்னா டிபி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 5.6 மைனஸ் ஆஃப் 1.4. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 4.2 வந்து கிடைக்கும். ஸோ டிபி வந்து 4.2 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7.2 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏஇ வந்து 1.8 சென்டிமீட்டர். ஸோ இசி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 7.2 மைனஸ் ஆஃப் 1.8. ஸோ 12 வந்து இங்கே கிடைக்கும், இங்கே வந்து 4 கிடைக்கும், இங்கே 6. ஸோ 5.4. ஸோ இங்கே வந்து 5.4 சென்டிமீட்டர். அதில் டின்ற லைன் வந்து இந்த சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ சைட்ஸோட ரேஷியோ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு வாட், ஏடி வந்து 1.4 சென்டிமீட்டர் டிவைடட் பை டிபி வந்து 4.2 சென்டிமீட்டர். ஸோ 14நாலே இது வந்து டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோம்னா இது வந்து என்ன வந்து கிடைக்கும், 1 வந்து கிடைக்கும். அதாவது 1.4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1, இது வந்து 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏஇ பை இசி. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஏஇ வந்து 1.8 சென்டிமீட்டர் டிவைடட் பை 5.4 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணலாமா, 3 டைம்ஸா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/3. ஸோ இப்போ வந்து ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசியா. So therefore by converse of BPT
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்போ ரெண்டு சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிளை வந்து ஈக்குவல் ரேஷியோல வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தேர்ட் சைடு வந்து இருக்கு பாத்தீங்களா, தேர்ட் சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் அதுக்கு வந்து பேரலா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஸோ பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தி லைன் டிஇ இஸ் parallel to பிசி. Exercise 4.2 problem number 4. In figure, if PQ is parallel to BC and PR is parallel to CD, prove that AR by AD is equal to AQ by AB and QB by AQ is equal to DR by AR. ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, U1 PQ is parallel to BC. PQ எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த PQன்ற லைன் வந்து பாத்தீங்கன்னா BCக்கு வந்து parallel வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, and PR is parallel to CD. PR வந்து எங்க இருக்கு, இங்க வந்து இருக்கு. சரிங்களா? is parallel to CD அப்படின்னா இந்த லைனுக்கு வந்து parallel வந்திருக்கு. இவங்க கொடுத்துருக்க டீடைல். ஸோ இது மூலமா எப்படி இதை வெரிஃபை பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. சரிங்களா? ஏபிசின்ற ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ ஏபிசி வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா QP அப்படின்ற லைன் வந்து பாத்தீங்கன்னா BC அப்படின்ற லைனுக்கு வந்து பேரலா வந்து இருக்கு. இன் ட்ரையாங்கிள் ABC QP is parallel to BC. So therefore by basic proportionality theorem, ஸோ இதை வந்து அப்ளை பண்ணோம்னா என்ன வந்து கிடைக்கும், அதாவது AP by PC is equal to AQ by QB அப்படி வந்து கிடைக்குமா? ஸோ இதை வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ADC, இப்போ வந்து ADC அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து எங்க இருக்கு, இங்க வந்து இருக்கு, அதாவது இந்த ப்ளூ ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா RP வந்து எதுக்கு பேரலா வந்திருக்கு, இந்த DC அப்படின்றதுக்கு வந்து பேரலா வந்திருக்கு. RP is parallel to CD. So therefore by basic proportionality theorem AP by PC, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், AP by PC is equal to AR by RD க்கு வந்து ஈக்குவல், AR by RD. ஸோ இது வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்க. கம்பேரிங் 1 and 2 we get. ஸோ இப்போ 1 and 2 வந்து கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் வந்து காமனா வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது AP by PC வந்து காமனா வந்து இருக்கு. ஸோ காமனா இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? we get AQ by QB is equal to AR by RD. ஸோ இதை வந்து ரெசிப்ரோகேட் வந்து பண்ணுங்க. ரெசிப்ரோகேட்டிங் we get, ஸோ என்ன வந்து கிடைக்கும், மேல வந்து QB வந்து கிடைக்குமா, அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து நியூமரேட்டருக்கு வந்து போயிடும். சரிங்களா? ஸோ QB வந்து நியூமரேட்டருக்கு வந்து போயிடும், AQ வந்து டினாமினேட்டருக்கு வந்து வந்துடும். ஸோ AQ is equal to என்னது, அதே மாதிரி இங்கேயும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ மேலே வந்து பாருங்க DR வந்து கிடைக்கும், RDனாலும் DRனாலும் ஒன்று தான், டிவைடட் பை AR. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய செகண்ட் திங். சரிங்களா? ஸோ இங்கே வந்து வெரிஃபை ஆயிடுச்சு இந்த. ஸோ இப்போ 1 வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, வெரிஃபை பண்ணோம் பார்த்தீங்களா, இதை வந்து A அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ A அதை வந்து எடுத்து எழுதுங்க இங்க. அக்கார்டிங் டு A QB by AQ is equal to என்னது, DR by AR.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1 வந்து ரெண்டு சைட்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடிங் 1 to both sides we get. ஸோ இப்போ வந்து 1 வந்து ஆட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து 1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்ன வந்து கிடைக்கும்? QB by AQ plus 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? DR by AR plus 1. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே இங்கே வந்து AQ வந்து கிடைக்கும். மேலே நியூமரேட்டரில் வந்து என்ன கிடைக்கும்? QB plus AQ அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DR plus AR by AR அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? QB plus AQ எங்க வந்து இருக்கு? QB plus AQ எங்க இருக்கு? QBன்றது வந்து இந்த லைன். சரிங்களா? AQன்றது வந்து இந்த லைன். ஸோ டோட்டலா இதை வந்து AB அப்படின்னு வந்து எழுதலாமா? அதே மாதிரி DR வந்து இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க AR வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ இதை வந்து டோட்டலா வந்து எப்படி எழுதலாம்? AD அப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? AB by AQ is equal to என்னது? AD by AR. ஸோ இப்போ வந்து இதை வந்து ரெசிப்ரோகேட் வந்து பண்ணுங்க. ரெசிப்ரோகேட்டிங் we get. ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து டினாமினேட்டருக்கு வந்து போயிடும், டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து நியூமரேட்டருக்கு வந்து போயிடும். ஸோ AQ by AB is equal to AR by AD. ஸோ இதுதான் வந்து பாருங்க நம்பர் 1ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது AR by AD இங்க இருக்கா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? AQ by AB. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.